சிவபெருமான் இந்த உலகத்தை காத்தவர். நம்முடைய அந்த ஆகம நூல்களிலே சிவபெருமான் உலகத்திற்கு கருத்தா என்று கூறுகிறார்கள். நம்முடைய இந்து சமயத்திலே முதற் கடவுள் யார் என்றால் சிவபெருமான். சிவபெருமானுடைய அந்த வடிவங்களில்தான் பல்வேறு வடிவங்களும் தோன்றுகின்றன. என்றால் நாம் பல்வேறு நாமங்களே இறைவனை வழிபடுகிறோமே தவிர எல்லாமே சிவனை சார்ந்தவர்கள் என்று ஆகமம் உள்ள 28 ஆகமங்கள் உள்ளன. இந்த 28 ஆகமங்களிலே எல்லாம் சிவபெருமானே அருளி செய்து என்று கூறுகிறார். சிவபெருமான் 5 முகங்கள் அவருக்கு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களிலே உள்ளவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் நமக்கு பல்வேறு விதமான வழிபாடுகளையும், அதாவது இறை வழிபாட்டை நமக்கு சொல்லி தந்தவரே இறைவன் தான் என்று கூறுகிறார்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று திருவாசகத்திலே கூறுவார்கள். ஏனென்றால் இறைவன் தான் அந்த ஆகமங்களையும் சரி, வேதங்களையும் சரி, பூஜை விதிகளையும் சரி, பல்வேறு விதமான எல்லா நூல்களையும் இறைவனே தந்தருளினார் என்று நூல்கள் கூறுகின்றன. ஏனென்றால் இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் எல்லாமே முடியும் என்ற வகையிலே சிவபெருமானை நாம் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த சிவபெருமானை நாம் பிரதோஷ காலங்கள் மற்றும் சிறப்பாக எல்லா விதமான தினங்களிலும் திங்கட்கிழமை சோமவாரம் என்று கூறுவோம். இவ்வாறு சனி பிரதோஷம் சிறந்த நாட்களிலே நாம் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு எல்லா வினைகளும் போக்கப்பெறும் என்று கூறுகிறார்கள். அதே போல தீட்சைகள் உள்ளன. சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சைகள் என்றெல்லாம் கூறுவார்கள். நாம் சிவபெருமானை பூஜிப்பதற்கு இவ்வாறெல்லாம் நூல்களிலே பல்வேறு விதமாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அந்த தீட்சை பெற்றவர்கள் சிவ வழிபாடு நடத்தலாம். அது ஆன்மார்த்தி பூஜை என்றாலும் கூறுகிறார்கள். அதேபோல பரார்த்த பூஜையாக நாம் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப் பெறுகின்றன என்று நூல்கள் கூறுகின்றன.